பாரத புனித பூமியில் எத்தனையோ மகான்கள் தோற்றமாக்கி உள்ளனர். அவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவ்வாறு சார்ந்திருந்தாலும் கூட எந்த மதமாக இருந்தால் என்ன, வந்த மகான்களின் வார்த்தைகளை வரவேண்டும். கடவுள் மனிதன் என்று வெவ்வேறில்லை. ஒன்று கடவுளில் கலந்த மனிதன் அல்லது மனிதனில் கலந்த கடவுள், இரண்டும் ஒன்றேதான். இந்த வாக்கியத்திற்கு வடிவமாக அமைந்தவர் ஒரு மனிதன், ஒரு மகான், ஒரு சித்தர், ஒரு ஞானி, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். பரம தயாளனான ஷிர்டி சாய் பாபா. மண்ணில் பிறந்த மனிதர்கள் மகோன்னதமாக வாழ வேண்டும் என்பதற்காக விண்ணிலிருந்து வந்தவர். அவ்வாறான ஷிர்டி சாய் பாபா சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP ஒரு கலை சிற்பமாக, வெண்கல சிலையாக எழுந்தருளி இருக்கின்றார். தன் கண்மணி போல் அனைவரையும் காத்தவர் ஷிர்டி சாய் பாபா. சித்துகள் அவருக்கு கைவந்த கலை, ஆனால் அவைகளை அவர் ஒப்புக்கொள்வதில்லை. காரணம், எல்லாம் இறைவனே என்று ஒருநிலைப்படுத்திய நிலையில் அமைந்தருளியவர் சாய்பாபா. இவரால் நன்மை பெற்று வந்து புகழ்ந்தாலும் அரே அல்லாஹ் என்பார் ஷிர்டி சாய்பாபா. அன்னதான பிரபு எனலாம். வறண்ட பூமியான போது மக்களுக்காக கோதுமை அரைத்து கொடுத்தவர். நீரில்லாத போது சாதாரணமாக கிணற்றிலிருந்து நீரை எடுத்து தந்தவர். காலரா என்பது ஒரு கொடிய நோய் அந்த நேரத்தில் வந்தது. அனைவரும் பயந்தனர். பாபாவின் பதங்களில் வீழ்ந்தனர். பாபா ஒன்றுமே பேசாமல் வானத்தை பார்த்தார். அரே அல்லாஹ் என்றார். அவ்வளவுதான். அந்த வார்த்தை அந்த காலரா நோயை காலராவுக்கே காலரா வரும்படி செய்துவிட்டார். அவர் வந்தது வாழ்வை வளம்படுத்த. அவர் செய்ததெல்லாம் மனிதவள மேம்பாட்டுக்காக. அற்புதமான திருவுருவம். இடது காலை கீழே பூமியில் இருத்தி வலது காலை மேலே அமைத்திருக்கிறார். வலது திருக்கரம் அவரது இடுப்பின் வரை அமைந்திருக்கிறது. இடது திருக்கரத்தை உற்று பார்த்தால் 1, 2, 3 விரல்கள் அந்த பதங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த இறைவன் சொன்னதை தன் கடமையாக ஏற்றுக்கொண்டார். அவ்வாறான அவதார புருஷன் சாய்ராம். அவர் மகானா, சித்தரா, ஞானியா என்பது இல்லை. அவர் மனிதருள் தெய்வம், தெய்வத்துக்குள் மனிதன். அவ்வாறான பகவான் சாய்ராம் ஒரே ஒரு வார்த்தையில் தெரிவிக்கிறார், யாமிருக்க பயமே. அனைத்து அச்சங்களையும் விலக்கி அவரிடம் சரணடைந்தால் போதும். அந்த பயம் என்பதற்கே பயம் வந்துவிடும். அற்புதமான திருமுகம். மெல்ல கீழே பார்த்த நிலையில் இருக்கிறார். கீழே உணர்வுகள் உள்ள மனிதனை மேலே ஏற்றுவதற்காக வந்துதித்த ஷிர்டி சாய்பாபா. இந்த வெண்கல படிவம் சாட்சாத் சாய்பாபாவே நேரிடையாக எழுந்தருளி இருக்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஷிர்டி சாய்பாபா தன் பக்தர்களுக்கு 11 சத்திய மொழிகளை அருளியுள்ளார். ஷீரடி வந்து ஷீரடி மண்ணை மிதிப்பவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. அதே போன்று இந்த வெண்கல சிலையை வணங்குபவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் அமையாது. அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வெண்கலை சிலை வடிவமாக. சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP வெண்கலை சிலையாக அமைந்தருளி இருக்கின்றார். உலகத்தில் சாய்பாபா பிரசித்தி பெற்ற தெய்வமாக காணப்படுகிறார். அதே தெய்வமாக இந்த வெண்கல சிலை காணப்படுகிறது. இந்த வெண்கல சிலையை ஒவ்வொருவரும் தங்கள் இல்லத்தில் வைத்து பாபா நீயே துணை என்று பிரார்த்தித்தால் போகும். பாவம் அகலும், புண்ணியம் புலரும். ஆக இந்த வெண்கல சிலை பாபாவுக்கு வியாழக்கிழமை உரியது. அந்த வியாழக்கிழமை தோறும் வெண்கல சிலைக்கு திருநீற்றினால் அவரவர்கள் அபிஷேகம் செய்யலாம். அனைத்து வியாதிகளும் உடனடியாக அடியோடு மாறிவிடும். அவ்வாறான சக்தி மிகுந்த பாபா ஒரு சிறிய வடிவாக இருக்கிறார் என்று எண்ண வேண்டாம். சிறியதோ பெரியதாகலாம், பெரியது அதைவிட பெரியதாகலாம்.
இந்த வெண்கல சிலை வடிவம் எத்தனை உயரமானாலும் எத்தனை எடையானாலும் அதை செய்து தருவதற்கு சென்னையில் உள்ள கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP நிறுவனத்தை அணுகினால் போதும். எங்கு வேண்டுமானாலும் இதை வைத்து பூஜை செய்யலாம். இதற்காக ஒரு அனுஷ்டானம், ஆகம விதிகள் எதுவுமே தேவையில்லை. காரணம், பாபா என்ற 2 எழுத்து மந்திரம் தான் பவித்திரமான. பாபாவே சொல்வார், ஹே ரா என்கிறார். ஆக ராம நாம தாரக மந்திரமும் அவருடன் அமைந்திருக்கிறது. அவர் தெய்வத்துள் தெய்வம். தெய்வீக வெண்கல சிலைகளை அதற்கே உரிய நன்மதிப்பில் உரிய விலையில் விற்பனைக்கு தரும் கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP மூலம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ வாங்கி வணங்கி பயன்பெறுவீர். முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.